அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், இந்த சிந்தனை செய் மனமேன்னு ஒரு நிகழ்ச்சி காலையில் பேசுகிறீங்களே, அது எதுக்கு அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை பார்த்து நீ கேட்கணுன்றதுக்காகத்தான் அப்படின்னேன். வேறு என்ன பதில் சொல்கிறது அவருக்கு? சில விஷயங்களை மற்றவங்க நம்மகிட்ட கேட்டுருவாங்க. சார், ஷர்ட் நல்லா இருக்கே, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் தீபாவளிக்கு பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க. இந்த படம் வந்திருக்கே பார்த்தாச்சா அப்படின்னு. சில பேர் உங்கள் வாட்சில் டைம் என்னன்னு கேட்பாங்க. தெரியுமா? அவர் கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு என்ன ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்து டைம் கண்டுபிடிக்க போறியா? சில கேள்விகள் மற்றவங்க நம்மகிட்ட கேட்டுருவாங்க. ஆனால் சில கேள்விகளை மற்றவங்க கேட்க மாட்டாங்க, நாமளே தான் நம்மளை கேட்டுக்கணும். அது என்ன, சில கேள்விகள் நம்மளே கேட்டுக்கணும்? நமக்கோ வயசு 60 ஆச்சு, ஒரு நாளைக்கு 7 கப்பு காப்பி குடிக்கிறோமே, இது நமக்கு தேவையா? இது உடம்புக்கு நல்லதா? இந்த கேள்வி நாம் தான் நம்மளை கேட்டு மாற்றிக்கணும். எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறோமே, உடல் ஆரோக்கியத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, நம்ம காலையில் எழுந்திரிக்கிறதே ஏர்லி மார்னிங் 8 o'clockன்னு இருக்கே, இது சரிதானா? நம்மளை மாதிரி மாற்றிக்கணும். பிள்ளைங்களா FDFS அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ. அது ஏதோ முதல் நாளே ஒரு பிடிச்ச நடிகர் நடித்த படத்தை பார்த்துட்டா ஏதோ பிறந்த நோக்கமே அதுதான்ற மாதிரி நினைக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவன் FDFS பார்க்கணுன்னு நினைக்கிறது கூட தப்பு இல்லை. அதுக்காக ஒரு டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபான்னு அப்பாவோட பர்ஸுலேருந்து திருடி எடுத்துகிட்டு போகிறோமே, இது சரிதானா? கொஞ்சம் பொருத்தம் அப்படின்னா தீபாவளி போது நம்ம இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்னு நம்ம சன் டிவிலேயே போட்டு போகிறாங்க. இது எதுக்கு இது மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி ஒரு சினிமா பார்க்கணுமா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் இது மற்றவங்களுக்கு தெரியாது? சில கேள்விகள் மற்றவர்கள் கேட்பார்கள், நாம் பதில் சொல்லலாம். சில கேள்விகள் நம்மை நாமே தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, இந்த உடம்புக்கு குறை அப்படின்னு சிலது இருக்குங்க, மனசுக்கு குறை அப்படின்னு சிலது இருக்குங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுங்களா? உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு வயிற்று வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. தலை வலிக்குது உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தருடைய குணத்தில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது, அவர் மனசில் ஒரு சின்ன பிழை இருக்குது, மூளையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். இல்லை, பைத்தியம்ன்ற சொல்ல பயன்படுத்துறது சரியில்லை, இருந்தாலும் புரியணுன்றதுக்காக சொல்ல வரேன். பைத்தியத்துக்கு தான் பைத்தியம்னு தெரியாது. இது பைத்தியத்துக்கு மட்டும் இல்லைங்க. ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ஆல் ஆஃப் அஸ் ஆர் மேட், ஒன்லி த டிகிரி கீப்ஸ் வேரியிங் அப்படின்னு. என்ன, நம்ம எல்லாருமே பைத்தியங்கள் தான், கொஞ்சம் அளவு தான் முன்ன பின்ன மாறுது அப்படின்றாங்க. அவங்களாம் 100%, சில பேர் 80, சில பேர் 70, சில பேர் 60. அதனால் மற்றபடி எல்லாருமே மனிதர்கள் எல்லாமே அப்படி தான்றாங்க. இப்போ மனதில் ஒரு தடுமாற்றமோ ஒரு குறையோ ஒரு கோணலோ, அப்படி சொல்கிறேனே, மனதில் ஒரு கோணல் இருந்தால் அது நமக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியும். உடம்பில் ஒரு சிக்கல் இருந்தால் மற்றவர்களுக்கு தெரியாது, நமக்குத்தான் தெரியும். அதை நாம் தான் அடையாளம் கண்டு சரி செய்து கொள்ள வேண்டும், எதுவாக இருந்தாலும். சில பேர் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, தான் செய்கிறது எல்லாமே கரெக்ட், பர்ஃபெக்ட், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, பேக்கெட்டில் கையை விட்றாரு, ஏதோ ஒரு பிட்டு பேப்பர் இருக்குது, அப்படி பார்த்துட்டு ஐயா இது எதுக்கு அப்படின்னு கீழே போட்டுறார். ரோட்டில் நடந்து போகிறப்போ அந்த பிட்டு பேப்பரை கசக்கி அப்படியே கீழே போடுறார். ஒரு குட்டி பையன், என்ன அங்கிள் குப்பையை கீழே போடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, பின்ன குப்பையை ரோட்டில் போடாமல் அவன் தள்ளையா போடுவான், போவியா இன்னும் அங்கே கேட்க வந்துட்ட அப்படின்றார். சாலையில் குப்பை போடக்கூடாது அப்படின்றது நமக்கே தெரியணும். ஒரு குட்டி பையன் நமக்கு சொன்ன பிறகும் இவர் சொன்ன பதில் என்ன, பின்ன அவன் தள்ளையா போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் செய்வது ரொம்ப சரி, அந்த முடிவில் இருக்கிறோம் என்பதே நம்முடைய வளர்ச்சியையும் முழுமையாக முடிவு செய்து விடுகிறது அப்படின்னு அர்த்தம். ஆஸ்கார் வைல்டு அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்தின் தலை சிறந்த 10 புத்தகங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு. அவர் இப்படி யோசிச்சுட்டு, அது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன், என்ன கஷ்டம்னு? நான் இது வரைக்கும் 6 தானே எழுதியிருக்கிறேன் அப்படின்னார். எப்படி தலை சிறந்த 10 புத்தகங்கள்னு கேட்டால் இவர் எழுதினது 6மே தலை சிறந்தது. 6 எழுதினதுனால நீ 10 கேட்குறிய எப்படி பாருங்க.
எல்லா வகையிலும் தான் எழுதியதுதான் மிகச்சிறந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளன் மனோபாவம் மாதிரி தான் பல பேர் மனோபாவம் இருக்கிறது. தான் மாற்றிக்கொள்ள வேண்டும்ன்றதுக்கு என்ன அடிப்படையாக தேவை? மாறணுன்ற விருப்பம் தேவை. சார் குல்சீஃப் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொல்கிறார் பாருங்க. வயசான காலத்தில் ஒரு பெரியவர் அப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு யோசிக்கிறார். தான் வாழ்ந்த வாழ்க்கையே கொஞ்சம் நினச்சி பார்க்குறாராம். நம்ம என்ன வாழ்ந்தோம், இது சரியே இல்லையே, என்னவோ பிறந்தோம் வளர்ந்தோம், அப்புறம் அங்கே இங்கே திரிஞ்சு ஏதோ ஒரு வேலை ஒன்று ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சோம், ஒரு தப்பான பெண்ணை சந்தித்தோம், அப்புறம் தீய பழக்க வழக்கங்கள், அதனால் உடம்பு கெட்டு போச்சு, வாழ்க்கையும் வீணாக போச்சு. நமக்கு மட்டும் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஒரு மந்திரவாதியை பார்க்க போனாராம். அந்த மந்திரவாதி என்ன பண்ணார், சரி நான் உங்களை பழையபடியே சின்ன பையனாக மாற்றிடுறேன், நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரவாதி இவரை சின்ன பையனாக மாற்றிட்டார். என்ன நடந்தது தெரியுங்களா? இவன் பழையபடியே சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான், அங்கே இங்கே ஏதோ போய் ஒரு வேலைக்கு போகிறான், அதே மாதிரி ஒரு தப்பான பெண்ணை சந்திக்கிறான், அப்புறம் தவறான பழக்க வழக்கங்கள், மறுபடியும் உடம்பு கெட்டு போகுது, மனசு கெட்டு போகுது, வாழ்க்கையே வீணாக போகுது. இப்போ இதே பெரிய மறுபடியும் யோசிக்கிறார், அடாடா தப்பு பண்ணிட்டனே, ஒரு சான்ஸ் கிடச்சி கூட நான் சரியாக அதை பயன்படுத்தலையே அப்படின்னு திரும்ப அந்த மந்திரவாதிகிட்ட போனாராம். அந்த மந்திரவாதி சொன்னார், இதை பாருங்க, உங்களை நான் திரும்ப சின்ன பையனாக மாற்றினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி தான் வாழ போகிறீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்குள்ள எந்த விழிப்புணர்வும் இல்லை. அடுத்தாப்புல அவர் சொன்ன வரி தான் பிரமாதம். தனக்குள் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் திரும்ப திரும்ப வருத்தப்படக்கூடிய வகையில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். விழிப்புணர்வு உள்ளவர்கள்தான் மீண்டும் வருந்த வேண்டிய தேவையில்லாதபடி சிறந்த வாழ்வு வாழ்கிறார்கள் அப்படின்னு. விழிப்புணர்வு என்பது தன்னுடைய சொல்லை, தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய செயலை பற்றி தொடர்ந்து எடை போட்டு தரமுள்ளதாக பார்த்து கொள்ளுகிறவர்கள்தான் வாழ்க்கையில் சிறந்த வாழ்வு வாழ்கிறார்கள். எனவே விழிப்புணர்வு என்பது எல்லா நிலையிலும் நமக்கு தேவை அப்படின்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு புரியணுன்ற அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாதவங்க நீங்கள் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தர் சாமியார்கிட்ட போய், சாமி எனக்கு ஒரு மந்திரம் வேணும், என் வீட்டுக்காரி எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுகிறா, எப்போ பாரு கண்ணாபின்னான்னு கத்துறா, ஏதாவது எனக்கு ஒரு வாயை கட்டுறதுக்கு ஒரு மந்திரம் தாங்களேன் அப்படின்னார். அந்த சாமியார் உடனே பலார்னு ஒரு அறை விட்டு, டேய் அது தெரியாதனால தான்டா நானே சாமியாரானேன், எங்கிட்ட வந்து இதை கேட்குறியா அப்படின்னாராம். அந்த மாதிரி விழிப்புணர்வு அவருக்கு இருந்தால் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அவர் வாழ்க்கையும் அமைந்திருக்கும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.